லேட்டர் சான்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மேஷ லக்னமாகி புதன் 3 ஆறுக்குடையவராக வந்துடுவாருங்க. அதே சமயம் இப்போது மேஷ லக்னத்திற்கு புதன் எங்கே இருக்கிறாரு, நல்ல நிலைமையில் இருக்கணும், அதுக்காக அவர் கெட்டு போகிறதும் நம்ம எடுத்துக்க முடியாது. 3 ஆறுக்குடையவர் தான் அவர். இருந்தாலும் அவர் கெட்டு இருப்பது நல்லது அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொல்லுவோம். 3 ஆறுக்குடையவராக வர்றாங்க. கல்வி ஸ்தானம்னு வரும்பொழுது 4 குடைவரையும் பார்க்கணும். அதே சமயம் புதனையும் நம்ம எடுத்து பார்க்கணுங்க. அப்படி வரும்பொழுது அந்த புதனை பார்க்க வேண்டியது வந்துடுது. அப்போது எந்த கிரகமும் கெட்டாலும் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அந்த ஜாதகம் நல்ல நிலைமையில் வரும். அதுக்காக இது கெட்டு போயிடணும், அது நல்லா இருக்கணும்லாம் நம்ம எடுக்க முடியாது. எல்லா கிரகங்களுமே வேணும். அப்படி வரும் பொழுது இப்போ மேஷ லக்னமாக ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. இப்போ கமெண்ட்ஸோட கேட்டிருந்தாங்க 26/2/2007 அப்படிங்கிற கிரகமைப்புப்படி, அன்றைக்கி டேட்டில் உள்ள கிரகமைப்புப்படி மேஷ லக்னமாகி லக்னத்திற்கு 3ஆம் இடமான மிதுனத்தில் சந்திரனும் 4ஆம் வீட்டில் சனி வக்ரம் பெற்று 5ஆம் வீட்டில் கேது, 6ஆம் வீட்டில் யாரும் இல்லை, 7ஆம் வீட்டில் யாரும் இல்லை, 8ஆம் வீட்டில் குரு, 9ஆம் வீட்டில் யாரும் இல்லை, 10ஆம் வீட்டில் செவ்வாய் லக்னாதிபதி உச்சம், 11ஆம் வீட்டில் பொறுத்த மட்டும் புதன் சூரியன் ராகு, 12ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம். இப்படி வரும் பொழுது இப்போது கல்வின்னு நம்ம எடுக்கிறோங்க. அப்படிங்கிறப்போ 4ஆம் அதிபதியும் நம்ம எடுக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக புதனையும் எப்படி நம்ம பார்க்கணுங்க. புதனை அதுக்காக நம்ம விட்டுற முடியாது. ஒவ்வொரு கிரகமும் நம்மளுக்கு பாதகத்தை கொடுத்தாலும் அவங்க நல்ல இடத்துல இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பெரிய பெரிய ஆளுங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களும் எந்த வீட்டில் இருக்கணுமோ அந்த வீட்டில் இருந்து, எந்த இடத்துல மறையணுமோ அந்த வீட்டில் மறைஞ்சு இருக்கும். அது கரெக்டாக இருக்கும். சயின்ஸ் கரெக்டாக தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது அதுக்கு நம்ம கண்ணுக்கு படும்போது தான் தெரியும் அதெல்லாம். அப்படி வரும் பொழுது புதனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கி வேற மறைவிடத்தில் இருந்து நல்லபடியாக இருந்துட்டார் அப்படின்னா சரியான யோகங்க. படிப்புலையும் சரி ரொம்ப நல்லா இருக்கும். 4ஆம் வீட்டையும் பார்க்கணும். அப்படி வரும் பொழுது இந்த ஜாதகத்தை பொறுத்த மாட்டீங்க, புதன் ராகு சூரியன் 11ஆம் வீடு. 11ஆம் வீடுங்கிறதுங்க பாதகாதிபதிங்க. சர லக்னத்திற்கு 11ஆம் வீடு பாதகஸ்தானம். அந்த பாதகஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் புதன் வக்ரம். இதுதான் முக்கியமான விஷயம். புதன் வக்ரம் அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜாதகத்தில் ராகுவோடையோ கேதுவோடையோ சேர்ற கிரகங்கள் வக்ரம் பெற்று இருப்பது நல்ல யோகா அமைப்புகளை கொடுத்து விடும். தலைகீழாக வேலை செய்யும். தலைகீழானா அப்படியே நம்ம கெடுதல் நினைக்கிறது பூரா நல்லதாகவே இருக்கும். அப்படி இந்த ராகுவோட சேர்ந்து வக்ரம் பெற்ற கிரகங்கள் யோகத்தை கொடுத்து விடும். அப்படி படும் பொழுது இந்த லக்னத்திற்கு மேஷ லக்னத்திற்கு 3 6 கெட்டவராக அவர் 11ஆம் வீட்டில் வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகங்க. அது எப்படி என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அதே சமயம் 11ஆம் வீட்டதிபதி பாதகாதிபதியாச்சுங்க, அங்கே இருக்கிறாருங்க. அந்த பாதகாதிபதி பார்க்காம இருந்துட்டாலே போதுங்க. பாதகாதிபதி தான் வீட்டுக்கு மறைஞ்சிருந்துட்டாலே போதும். அவர் நல்லா இருக்காரு. அந்த 11க்கு 6ல் 6க்கு 8ஆக மறைகிறாருங்க. அப்போ சனியும் நல்ல இடத்துல போய் உட்கார்ந்துட்டாரு அப்படின்னா நல்ல யோகத்தை கொடுத்துரும். 10க்கு அந்த மகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், செவ்வாய் உச்சம் எந்த கிரகம் உச்சம் அடையுதோ அப்போ அந்த வீட்டு கிரகங்கள் அவருக்கு நண்பராகி விடுவார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் உச்சம் அடைஞ்சனால அந்த செவ்வாய் உச்சம் அடைஞ்ச மகரத்துக்கு சனியோட வீடு, இன்னொன்று கும்பம் சனியோட வீடு, அங்கே இந்த சூரியன் புதன் ராகு இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. அதுக்கடுத்தபடியாக மிகப்பெரிய அமைப்பு என்னென்னா, செவ்வாய் உச்சம் பெற்ற வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றால் அந்த செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கிற யோகத்தை கொடுக்கும்னு சொல்லுவேன். அதே மாதிரி 8ஆம் வீட்டில் குரு இருப்பது அம்சமான அமைப்புங்க. அப்படி வந்தால் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பாருங்கள். மேஷ லக்னங்க. மேஷ லக்னமாகி லக்னத்திற்கு 1 2 3ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் சனி வக்ரம், 5இல் கேது, 6ல் 6ல் 7ல் 6ல் 8ல் குரு, 9ல் 6ல் 10ல் செவ்வாய் திக்பலம் உச்சம், 11ல் சூரியன் புதன் வக்ரம் ராகு, 12ல் சுக்கிரன் உச்சம். இப்படி வரும் பொழுது இப்போ பாருங்க, இவங்க பிறந்தது பார்த்தீங்கன்னா 26/2/2007 4 மாதம்தான் மிருகசீரிசம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறந்து 4 மாதம்தான் மிருகசீரிசத்தில். அப்போ செவ்வாய் திசையில் 4 மாதம்தான் பெண்டிங். அப்போ 2027 பிப்ரவரியிலேருந்து 2027 ஜூன், 2007 பிப்ரவரியிலேருந்து 2007 ஜூன் வரைக்கும் தான் இந்த செவ்வாய் திசையே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக ராகு திசை 2007 ஜூனில் இருந்து 18 வருஷம் 2025 ஜூன் வரைக்கும் இவங்களுக்கு ராகு திசை தான் நடந்திருக்கு.
அடுத்தபடியாக இப்போ குரு திசை 2025 ஜூன்லேருந்து குரு திசை குரு புத்தி சுய புத்தி ஓடிட்டு இருக்குதுங்க. இப்படி வரும் பொழுது இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா படிப்பு சம்மந்தமாக கேட்டிருக்காங்க. அம்மா அப்பாவை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. அப்பாவை பொறுத்த மட்டும் ரொம்ப நல்லா எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் அதிபதி குரு 8ஆம் வீட்டில் இருந்து அந்த குரு இருக்கும் வீட்டதிபதி உச்சம். இது அம்சமான அமைப்பு. அதே சமயம் சூரியன் ராகு கூட இருக்கிறனால தப்பு கிடையாதுங்க, அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு. அதே சமயம் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய யோகம். அப்படி வரும் பொழுது நான் இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள், அந்த கணக்கு கரெக்டாக வரும் பாருங்கள். 1 2 3 கூடையவர், 4 5 6 3 6 கூடையவராக புதன் வந்து அந்த புதன் 11ஆம் வீட்டில் இருந்து 11ஆம் வீட்டில் இருந்ததை நான் சிறப்புன்னு சொல்ல வரல. அந்த பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். நான் 11ஆம் வீட்டில் இருந்ததை நான் சிறப்புன்னு சொல்லவே இல்லை. புதன் வக்ரம் பெற்று இருப்பதை சிறப்புன்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்து இன்னொரு பாயிண்டே சொல்லிடுறேன். அப்போ நீங்கள் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா விட கிடைக்கும். இப்போ புதன் வக்ரம் பெற்று இருப்பது யோகம்னு சொல்லியிருந்தேன். அதே சமயம் என்னங்க பாதகாதிபதி வீட்டில் இருக்கிறாரு, அந்த பாதகாதிபதி 6க்கு பாருங்க 8க்கு 6இல் மறைகிறார். இப்படி வரணும் சரியான யோகம். அதாவது 11ஆம் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் சனி மறைகிறார். சனி வீட்டுக்கு கும்பம் 8ஆம் மறைகிறார். 6 8ஆம் மறைஞ்சிடறார். மறையும் பொழுது அவர் அந்த வீட்டை பார்க்கவில்லை. அப்போது அது நல்ல யோக அமைப்புகளை சனியும் தருவார். சனியும் யோகத்தை கொடுப்பார். சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் இதில் என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த புதனால் அவங்களுக்கு கல்வி கேட்டிருந்தாங்க. இந்த குரு திசை குரு புத்தி நடக்குதுங்க. குரு திசை 16 வருஷம் இருக்குங்க. 2041 வரைக்கும் குரு திசை தாங்க. இந்த குரு திசையில் இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு எல்லாமே படிக்கக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி வசதிகள் எல்லாத்தையுமே இந்த குரு திசை பண்ணி கொடுக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 9ஆம் அதிபதியாக 8ல் இருந்தாலும் அந்த அடிக்கடி நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா ஒவ்வொரு வீடியோலையும், செவ்வாய் உச்சம் பெற்றால் அவர் வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றால் அந்த வீட்டில் இருக்கும் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றால் அந்த வீட்டில் கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். அப்படி வரும்போது செவ்வாய் உச்சம் பெற்று அந்த செவ்வாயுடைய வீட்டில் குரு இருப்பது சூப்பரான. இப்படி தான் நம்ம எடுக்கணும். செவ்வாய் உச்சம் பெற்று அவர் வீட்டில் குரு இருப்பது அது 8ஆக இருக்கிறதும் நல்ல யோகத்தை கொடுக்கும். திடீர் யோகங்கள் தன யோகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது. அதே சமயம் இந்த குரு சுக்கிரனை பார்க்கிறார். நான் இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக வரும் பாருங்கள். செவ்வாய் உச்சம் பெற்றால் அந்த வீட்டதிபதி இவருக்கு நண்பராகிடுவார். இப்போ செவ்வாய்க்கு சனி இந்த இடத்துல நண்பர்னா என்ன, கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான், அவரோட கெடுபலன்கள் கம்மியாக இருக்கும். அதுதான் நண்பர். அதாவது தட்டி கொடுத்துக்கலாம், அதுக்காக கட்டி அணைக்கக்கூடிய அளவுக்கு நண்பர்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான். ஆனாலும் செவ்வாயும் சனியும் நட்புங்கிறப்ப 2 கிரகங்கள் நன்மைகளை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறது விதி. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொன்று பாருங்கள், அடுத்த பாயிண்ட் வருது பாருங்கள். குரு சுக்கிரனை பார்க்கிறார். இங்கே சுக்கிரன் உச்சம் பெற்றால் என்ன ஆகும், இந்த வீட்டை குரு இவருக்கு நண்பராகிறார். அப்போது குரு சுக்கிரனையும் பார்க்க இவருக்கு நண்பராகி இந்த சுக்கிரனும் நல்லதான் பண்ணுவார், குருவும் நல்லதான் பண்ணுவார். இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, 9 12 கூடையவராகி குரு 8ல் இருந்து 12ஆம் வீட்டை பார்க்கிறார். அது ஒன்று தான். அப்படி வரும் பொழுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 12 இவங்க படிக்கிறதுக்கு வெளிநாடு கூட போயிட்டு வர்ற அளவுக்கு யோகா அமைப்புகள் இருக்கும். அதுதான் இது ஒரு பெரிய விஷயம். நல்லா செட்டில் ஆகக்கூடிய அளவுக்கு இந்த குரு திசை பண்ணி அவங்களுக்கு அப்பாவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அம்மாவை பொறுத்த மட்டும் என்னன்னா உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை கொடுக்கும். 4ல் சனி வக்ரம் அப்படிங்கிறப்போ அவங்க அம்மாவுக்கு குரு புத்தி முடிஞ்சு குரு திசை சனி புத்தி ஆரம்பிக்கும் 2027 28. அந்த நேரத்தில் கொஞ்சம் உடல் உபாதைகளை அவங்க அம்மாவுக்கு கொடுக்குமே ஒழிய மற்றபடி பாதிப்புகள் இருக்காது. சூரியனும் நல்ல ராகுவோட இருந்தாலும் அவர் நல்லா தான் வீட்டை பார்க்குறாரு. அது நல்ல அமைப்பு. குரு சுக்கிரனை பார்த்து குரு திசை வரும்பொழுது இந்த குரு திசை நடந்துட்டு இருக்கு. குரு திசை சுயபுத்தியிலேருந்து இவங்களுக்கு எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிப்பு, வெளிநாடு போய் படிக்கிறது எல்லாமே பண்ணிவிடும். கல்யாண வாழ்க்கை 2 7 கூடையவராகி 12ல் இருப்பது நல்ல அமைப்பு தாங்க. அதே சமயம் லக்னாதிபதி பார்க்கிறார். இது நல்ல யோக அமைப்புங்க. லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து சனி 10ஆம் பார்வை பார்க்குறாரு. பார்த்தாலும் வக்ரம் பெற்று பார்த்தாலும் லக்னாதிபதி வீட்டை பார்க்கறது நல்ல யோக அமைப்பை கொடுக்கும். அதே சமயம் இந்த லக்னத்திற்கு 2 7 கூடையவராக சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று குருவின் பார்வையில் இருக்கிறனால கல்யாணம் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும். அவ்வளோதான். ஆனால் நல்லா அமையும். ஆனால் கல்யாணம் மட்டும் லேட் ஆகும். இதுதான் இந்த கிரக அமைப்பினுடைய அமைப்புக்கு இந்த டேட்டில் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு
ஓகே.